ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒர்க் ரொம்ப டைட்டாக போயிட்டுருந்தது. அதனால தான் வீடியோஸே பண்ண முடியல. மந்த் எண்ட் ப்ராசஸ் நேற்று ஈவினிங் தான் கொஞ்சம் ப்ரீத்திங் டைமே கிடச்சிது எனக்கு. அதனால் கார்டன் கூட நாங்கள் மெயின்டைன் பண்ணல லாஸ்ட்டு 10 டேஸு. யூஸ்வலாக அந்த களை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே அப்படியே நாங்களே எடுத்துருவோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி. லாஸ்ட் 10 டேஸ் ஒன்றுமே பண்ணாதனால கிராஸ் எல்லாமே எப்படி வளர்ந்துருச்சு பாருங்கள். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேலை நிறையா இருக்குது பண்ணணும். அப்புறம் இது நம்ம வீட்டு ரோஸ் செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு மே ஃபஸ்ட் வீக்லேருந்து. ஆக்சுவலாக 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பூ பூக்கும்போதே வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் போட முடியல என்னால். ரொம்ப கரெக்டாக இருந்தது டைமு. ஸோ இதுக்கு எனக்கு டைம் அலாட் பண்ணவே முடியல. காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ரோஸோட ஆக்சுவல் கலர் அண்ட் சைஸ். நல்ல பெருசாக இருக்குது. என்னோடய கையில் பாருங்கள் எந்த சைஸில் இருக்குன்னு. நல்ல பெரிய பூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ப்ரூன் பண்ணி இது வளர்ந்ததுலேருந்து இது இப்போ பூக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் பூச்சி இருக்குது. இதை தான் வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இதில் பாருங்கள், இந்த கொப்பில் தெரியுதா? அப்படி சின்ன சின்னதாக முட்டை மாதிரி இந்த பேனெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. குட்டி 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 குட்டியாக இலைஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக இது லாஸ்ட் வீக் நிறைய இருந்தது. எங்கள் வீட்டுக்கு குட்டி குட்டி குருவிங்கள்லாம் போன வாரம் வந்திருந்தது. வந்து உட்காந்து இது எல்லாத்தையுமே அதுங்க சாப்பிட்ருச்சு. இப்போ தான் 2 டேஸாக வந்து திருப்பி இந்த பூச்சி வந்திருக்கு. ஸோ இதுக்கு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பூச்சியை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணணும். இன்றைக்கி நாளைக்கு தான் எல்லா வேலையுமே பண்ணணும். இதான் ஒரு கொப்பில் எப்படி 4, 5 மொட்டு இருக்குது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று ஃப்ரைடே கூட பூஜைக்கு இந்த பூ தான் நான் யூஸ் பண்ணேன். யூஸ்வலாக வந்து பொக்கே வாங்கி அதில் இருக்க பூ தான் வைப்பேன் நான். நம்ம வீட்டிலே பூத்த பூவை சாமிக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது நேற்று ஃப்ரைடே ஈவினிங் பூஜை பண்ணது. நான் க்ளீன் பண்ணல. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி ஈவினிங் தான் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு பூ வைக்கணும். பாருங்கள் பூவோட சைஸு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரொம்ப பெரிய பூ. நம்ம வீட்டிலே பூக்கிற பூவை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு.